அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தொடர்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இராமேந்திரனுடன் இன்று கடந்த வாரம் நாங்கள் உரையாடிய விடயம், அதாவது வலிவடக்கில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்ற போராட்டம் தொடர்பாக நாங்கள் இராமேந்திரனிடம் அறிந்து கொண்டிருந்தோம். அந்த விடயங்களை தொடர்ந்து மேலதிகமாக என்ன நடந்த என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே இராமேந்திரன் தொடர்ந்து இணைந்திருக்கின்ற. வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானண்ணா. அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், யாழ்ப்பாணம் வலிவடக்கில் அந்த பகுதியில் மயிலிட்டியில் 36 வருடங்களுக்கு பின்னர் அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த 36வது ஆண்டு கடந்த திங்கட்கிழமை 36வது ஆண்டில் பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறப் போகின்ற என்ற விடயங்களை கூறியிருந்தீர்கள். இப்பொழுது அந்த போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த போராட்டம் தொடர்பாக நீங்கள் அங்கே என்ன நடந்தது என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். வலிவடக்கு பகுதி மீது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை மூலமாக 1990ஆம் ஆண்டு இதே நாள், அதாவது 6ஆம் மாதம் 15ஆம் தேதி அந்த மண்ணில் இருந்து நாங்கள் வேரோடும் இரடி மண்ணோடும் வெளியேற்றப்பட்டிருந்தோம். அன்று தற்காலிகமான ஒரு இடப்பெயர்வு தான் என்ற ஒரு எண்ணத்தோடு தான், ஏன்னா இதற்கு முன்னரும் பல இடப்பெயர்வுகளை சந்தித்த அனுபவத்திலே ஒரு தற்காலிக இடப்பெயர்வாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே உடுத்த உடையோடு கையிலே கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறிய எங்களுடைய நிலை என்பது இன்று 37வது ஆண்டிலும் சொந்த மண் என்பது கற்பனையில் கனவுகளில் மட்டும்தான் தவழக்கூடிய அளவுக்கு இந்த வலிவடக்கு மக்களுடைய நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக 2570 ஏக்கர் இன்னும் வலிவடக்கு பகுதிகளிலே விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வல்வளைப்பு செய்யப்பட்ட நிலைமையிலே இன்றைய நிலையிலே 37வது வருடத்தில் 2570 ஏக்கர் நிலங்கள் இன்னும் இராணுவத்தினுடைய வசம் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் இன்னும் முழுமையாக மீள்குடியேற முடியாது. நாட்டினுடைய பல்வேறு பாகங்களிலும் வெளிநாடுகளிலும் அகதிகளாக அவர்கள் தஞ்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து அந்த 36வது ஆண்டு அந்த இடம்பெயர்ந்த நாளிலே, அகதிகளாக்கப்பட்ட நாளிலே, அங்கே யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கும். அந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே மயிலிட்டி உள்ளிட்ட வலிவடக்கு பகுதி சேர்ந்த மக்கள் அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் பலாலி சந்தியிலும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது, ஒரு அடையாள போராட்டம். யாழ் மாவட்ட செயலகத்திலே ஒரு பிரதானமாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே ஒன்று கூடி தங்களுடைய நில விடுவிப்பு தொடர்பான கோஷங்களை அங்கே எழுப்பியிருந்தார்கள். அந்த போராட்டத்தின் போது அதோட தங்களுடைய அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய வலியுறுத்தி ஒரு மகஜர் ஒன்று ஜனாதிபதிக்கான மகஜர் மாவட்ட செயலாளரிடமும் ஆளுநரிடமும் நேரடியாக கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார். அது மாத்திரமல்லாமல் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பல தவிசாளர்கள், குறிப்பாக பருத்தித்துறையினுடைய டக்ளஸ் போல் மற்றும் வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் நிரோஸ் மற்றும் வலிவடக்கு தவிசாளர் சுயிர்தன் உள்ளிட்டவர்கள் அங்கே மாத்திரமில்லாமல் பல உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுகிர்தன் உள்ளிட்டவர்களும் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் அங்கே போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். இவ்வாறு அரசியல் தரப்பினர், தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள், உறுப்பினர்கள், யாழ் மாநகர சபையினுடைய மேயர் மதிவதனி அவர்களும் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த போராட்டத்திலே. இப்படியாக அரசியல் தரப்பினரும் தங்களுடைய ஒரு ஆதரவை வழங்கி அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். இராமேந்திரன், இந்த போராட்டத்தின் பொழுது நீங்கள் நிறைய விடயங்கள் கூறினீர்கள். அங்கே மீள் குடியேற்றுமாறு கோரி போராட்டத்தை நடத்தினார்கள். இனி மகஜர் ஒன்று கையளித்த என்று நீங்கள் கூறும்பொழுது, அந்த போராட்டம் தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது பதில் கிடைத்ததா? தரப்பு பதில் என்பதை விட அந்த மகஜரை பெற்றுக்கொண்ட நேரடியாக மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் அதில் பிரதானமாக அந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. அந்த மகஜரை பெற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக ஒரு விடயத்தை கூறுவார்கள், நாங்கள் உரிய இடங்களுக்கு இதை அனுப்புகின்றோம்,
அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதாக வழக்கமாக அரசு அதிகாரிகள், சூழ்நிலை கைதிகள், இல்லை அவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக மக்களுடைய உண்மையான உணர்வான கோரிக்கைகளாக இருந்தால் கூட அதை அவர்கள் ஒரு விடயமாக அவர்கள் பதவி நிலை நிமித்தமாக அதை ஒருபோதுமே வெளிப்படுத்துவதில்லை. தங்களுடைய உணர்வு நிலைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. அப்படியான ஒரு நிலையில்தான் அன்றைய நாளும் ஒரு ஒரு சம்பிரதாயபூர்வமாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமாக நாங்கள் அதிலே சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால், அந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களினால் ஒரு கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டிருந்தது அரசாங்க அதிபரிடம். நாங்கள் ஒரு 2 மாதங்களாக மயிலிட்டியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். 8வது வாரமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து 2 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இதுவரை தெல்லிப்பளை பிரதேச செயலாளரோ, இல்லை மாவட்ட அரசாங்க அதிபர் தரப்பிலிருந்தோ யாரும் வந்து எங்களை சந்திக்கவில்லை. எங்களுக்கு எந்தவித வாக்குறுதிகளையும் வழங்கவில்லை. அப்ப அரசு தரப்பிலிருந்து இந்த எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது உங்களுக்கு எங்களுடைய வழிகள், எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்பது போன்ற ஒரு கேள்வி அங்கே அவரிடம் நேரடியாக எழுப்பப்பட்டது. அப்ப அந்த கேள்வியும் அதுக்கு அவர் வழங்கிய பதிலையும் தான் நான் மிக முக்கியமாக இந்த போராட்டத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் பார்க்கின்றேன் என்றால், உண்மையிலே இதே போன்று இதைவிட ஒரு தீர்க்கமான பல போராட்டங்களோடு ஒப்பிடுகையில் இது என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு உணர்வினுடைய வெளிப்படுத்தலாக எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றுப்படுத்தல், அந்த காயங்களை, ரணங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இது இருக்குமே தவிர, பெரிய அளவிலே ஒரு ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக என்னால் அது உணர முடியவில்லை. அப்ப அந்த அடிப்படையிலே நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், குறிப்பிட்டதை போல அதுக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கூறிய பதில் என்பது, உண்மையிலே அந்த இடத்திலே இருப்பவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படியான பதிலை தான் சொல்வார்கள். அவர் சொல்கின்றார், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் மூலமாக நாங்கள் உங்களுடைய போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஊடகங்கள் மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கின்றோம்? நாங்கள் இந்த செய்திகளை பார்த்து எங்களுடைய மேல் மட்டங்களுக்கு, அரசு தரப்புக்கு நாங்கள் இது தொடர்பான அறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வாக்குறுதி தரக்கூடிய நிலைமையிலே இல்லை. நாங்கள் மேலதிகாரிகளுக்கு இந்த விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். நாங்கள் அங்கே வந்து எதுவுமே ஆகப் போவதில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே தெரியப்படுத்தி இருந்தார். ஆகவே இப்ப இதுதான் ஒரு யதார்த்தமான நிலைமை. அந்த போராட்டத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகவும் நான் பார்க்கின்றேன். திரபதர், நீங்கள் இப்பொழுது இந்த விடயங்களை கூறும் பொழுது சொன்னீர்கள், தாக்கத்தை செலுத்தும் ஒரு போராட்டமாக உணர முடியவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். இனி அரசு தரப்பு எவ்வாறு இதை கண்காணிக்கின்ற என்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, அன்று கூட நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறிய விடயம் ஒன்றை நான் அவதானித்து உங்களிடம் கேள்வி கேட்டேன். அதாவது, சுழற்சி முறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த போராட்டம் கடந்த 8 வாரங்களாக நடைபெற்று வந்தது என்று நீங்கள் கூறினீர்கள். அப்பொழுதே நான் யோசித்தேன், இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தும் பொழுது அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அப்பொழுதே நான் உணர்ந்தேன். அப்போ இந்த சுழற்சி முறையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மக்களுடைய வலியை உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லவா? நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். உண்மையிலே அன்றைய தினம் நான் கூறுகின்ற போது அந்த போராடுகின்ற எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான ஒரு அரசியல் ஆதரவோ இல்லை எந்த விதமான ஒரு நிலையும் இல்லாமல் 36 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலான ஒரு போராட்ட வடிவத்தை மட்டும்தான் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் ஒரு முழு நேரமாக தங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார நிலைமைகளை கைவிட்டு முழு நேரமாக வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமை என்பது சாத்தியமற்ற ஒரு நிலைமையில்தான் அந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அரசாங்க அதிபர் கூறிய பதிலினூடாக அவர்கள் நானும் அந்த இடத்திலே நின்று அந்த போராட்டத்திலே பங்கெடுத்தவன் என்ற வகையிலே உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே அதில் எனக்கு 100% உடன்பாடு இல்லை. யாழ் மாவட்ட செயலகத்தை குறைந்தபட்சம் ஒரு சில மணி நேரங்களாவது முடக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு முடக்கி அதை ஒரு யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய பணிகளை ஸ்தம்பிதமடைய செய்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அது இன்னும் ஒரு வலிமை மிக்க ஒன்றாக இருந்திருக்கும். இந்த போராட்டம் தொடர்பான ஒரு பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தது இவர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு இவர்கள் ஏற்கனவே இந்த போராட்ட ஏற்பாளர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டார்கள். நாங்கள் வாசலை மறைக்க மாட்டோம், நாங்கள் இங்கே வந்துட்டு ஓரமாக நின்று நாங்கள் கோஷங்களை எழுப்பி விட்டு நிற்போம், நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து மகையரை பெற்றுவிட்டு நீங்கள் ஒரு வாக்குறுதியை சொல்லிவிட்டு போங்கள், நாங்கள் கலைந்து விடுகின்றோம் என்பதாக இவர்களே முதலிலே காலிலே விழுந்து விட்டார்கள் இந்த போராட்ட ஏற்பாட்டாளர்கள். ஆகவே இது என்னை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அரசாங்க தரப்புக்கு இன்னும் வசதியான ஒன்றாகத்தான் போகின்றது.
அதை விட அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கோஷங்களையுமே பயன்படுத்தக்கூடாது, அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஆக இப்படியாக நாங்கள் போராட்டங்களூடாக அரசாங்கம் தெரிந்து கொண்டுதான் நீங்கள் இந்த 2570 ஏக்கர் நிலங்களிலே ஒரு அங்குல நிலத்தையேனும் நீங்கள் இப்படியான போக்கிலே இப்படியான குணாம்சங்களோடு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போமாக இருந்தால் ஒரு அங்குல நிலத்தையேனும் நாங்கள் விடுவிக்க முடியாது. ஏற்கனவே அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்து விடுவித்ததாக கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் கூட இன்று விடுவிக்க முடியாத ஒரு நிலைமையிலே இராணுவத்திடம் அகப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் யதார்த்தம். இந்த அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் இராணுவத்தை மீறி அதை கொண்டு கடந்த காலங்களில் அதுக்கான அழுத்தம் இருந்தது, பொறிமுறை இருந்தது. நல்லாட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த காணிகளை விடுவித்ததாக கூறப்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியம் புலம்பெயர் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக சர்வதேசத்தால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தங்கள் என்பது ஐரோப்பிய ஒன்றியம், ஐநா மனித உரிமை பேரவை, ஐநா மற்றும் இன்ன பல நாடுகள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் வேறு பல ராஜதந்திர நெருக்கடிகள் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெருக்கடிகள் காரணமாகத்தான் அப்போது காணிகள் விடுவிக்கப்பட்டது. அதில் கூட பல சூட்சுமங்கள் இருக்கின்றது. நாங்கள் அது விரிவாக ஒரு கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே இந்த இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த காணி விடுவிப்பு என்பது ஒரு அசாத்தியமான நிலையை நோக்கித்தான் இந்த போராட்டம் வெறுமனே நாங்கள் நாள் கணக்குக்கு நாங்கள் 8வது வாரம் 10வது வாரம் இல்லை என்று பாருங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் வாரம் இல்ல தினசரி வீதியிலே இருந்தார்கள். 6 ஆண்டுகளாக போராடினார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். 300க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்திருக்கின்றார்கள். இறந்தும் இன்று வரை எந்த விதமான ஒரு நீதியும் பெற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கனதியான ஒரு பாரிய போராட்டத்தின் மூலமாக கூட கிடைக்க முடியாத ஒன்றை இன்று இராணுவத்தினர் இதற்கு மேல் எந்த ஒரு நிலத்தையுமே விடுவிக்க முடியாது. இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ள சம நேரத்திலே திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திலே இந்த போராட்டம் நடக்கிற மறுநாள் செவ்வாய்க்கிழமை பலாலி சந்தியிலே ஒரு உணவகத்தை இராணுவ ஒரு உணவகம் அமைப்பதற்கு அங்கே எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த இடத்தை விட்டுட்டு போகின்ற நோக்கம் அவர்களுக்கு துளி அளவும் இல்லை. மேலும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பலப்படுத்துகின்ற தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்படியாக எங்களை நாங்கள் ஏமாற்றுகின்ற வகையிலே இப்படியான ஒரு அடையாள போராட்டம் நாங்கள் வீதியிலே ஒன்று தொடர் வீதி மறியல் போராட்டம், இல்லை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு, இல்லை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதே ஒரு அரச செயல்பாடுகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடியதான ஒரு போராட்ட வடிவமாக இந்த போராட்ட வடிவத்தை மாற்றாது ஒரு அங்குல நிலத்தை என நாங்கள் விடுவிக்க முடியாது. மயிலே இறகு போடென்றால் போடாது. ஒருவேளை எங்களுக்கு அது தானாக உதிர்கின்ற போது பெரும்பறை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மயிலுக்கு பின்னாலேயே நாங்கள் அலைந்து திரிய வேண்டும். மயில் எந்த இடத்திலே அந்த இறகை கலட்டி விடுமோ அந்த இடத்துல தான் இறகை எடுக்க முடியும். நாங்கள் நிற்கிற இடத்துல மயில் தான் இறகை உதிர்த்து விட்டு போகாது. இல்லை தேவைதான் வேணும்னு சொன்னால் அது புடுங்கித்தான் எடுக்க வேண்டும். மயிலுக்கு வலிக்கும் என்று பார்த்தால் நாங்கள் இறகை புடுங்க முடியாது. அதே போன்று எங்களுடைய நிலத்தை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை, எங்களுடைய நிலத்திலே நீங்கள் இருந்து கொண்டு எங்களுக்குரிய பாதுகாப்பை தாருங்கள். எந்த ஒரு தமிழனும் அப்படி நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கோ இலங்கை இராணுவத்துக்கோ நாங்கள் அப்படியான ஒரு நிலையிலே எங்களுடைய வலு கட்டாயமாக எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எங்களுடைய நிலங்களிலே குந்தி இருந்து கொண்டு எங்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய நிலங்களை விடுவிக்க வேண்டியது அவர்களுடைய கடப்பாடு. ஆகவே இதை நாங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றால் இயேசுகிறான். நாங்கள் கேட்டு பார்த்து தரையில்லைன்னா நாங்கள் தட்டி பார்க்கணும், தட்டி இந்த அடி உடைச்சுதான் எடுக்கணும் என்ற நிலை அது எப்போதும் மலைகறி போச்சுது. கேட்கிறதோ தட்டுறதோ எல்லாம் எந்த வித பிரயோசனமுமே இல்லை. அது தட்டினா திறக்காது என்றால் தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போன்று நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இந்த போராட்டங்கள் எதற்கு வேணுமென்றால் பயனளிக்கும் என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் தரப்பினருக்கும் அரச தரப்பு எம்பிமாருக்கும் அமைச்சர்மாருக்கும் இது பலனளிக்கும். இப்படி வார நேரம் அவியலும் அதுல இருந்து ஓட்டு கூட இருந்து ஓட்டு நான் 4 சோக கதை உண்மையில கவலை தான். உங்களோட நிலைமையை பார்த்தா எங்களுக்கு கவலையாத்தாங்கட 36 வருஷம் அப்படியே நான் எங்களுடைய ஆக்களும் இப்படி ஓயாமல் அப்படியே அவியலுக்கு முன்னால நாங்க 36 வருஷம் எங்களிடம் பெய்ந்தாங்களே என்னென்ன செய்த நாங்கள்ன்றெல்லாம் சொல்லி போட்டு அவியல்கிட்ட ஒரு அனுதாபத்தை பெற்றுட்டு அவியலும் அப்படியே எழும்பி வந்தா அப்படியே அதுல ஒரு கொஞ்ச நேரம் காத்து வாக்குல இருந்துட்டு திருப்பி ஏசி வாங்க அப்படியே போடுவேன். இன்னைக்கு முதல் நாள் விலங்குமரம் நம்பி வந்தவர் மக்களுடைய காணி மக்களுக்கு இந்த அரசாங்கம் வந்த நிலப்பாட்டுல உறுதியா இருக்குன்னு சொல்லி இண்ட வரை அந்த 8வது வாரமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யாரோட கதைச்சினம் இல்ல அந்த ஏதாவது ஒரு காணிகள் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஒரு இதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவை நிமித்தமாக எப்போதாவது சர்வதேச நெருக்கடிகள் இல்லை வேறு காரணங்களுக்காக ஒரு பொருத்தமற்ற ஒரு சில இடங்களை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று கருதுகின்ற போது இந்த போராட்டத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அதில் ஈடுபடுபவர்களோடு
நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம், இந்த இடத்த விடுறோம்னு சொல்லி போட்டு அதன் மூலமாக அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்களே தவிர, இந்த போராட்டத்தின் ஊடாக நான் 100% என்னுடைய அனுபவத்துல ஒரு அங்குல நிலத்தேனும் விடுவிக்க முடியாது. இப்ப இந்த போராட்ட வடிவங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, அரசியல் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாக இந்த போராட்டம் உருவெடுத்தால் மட்டுமே இந்த காணிகள் விடுவிக்கப்படும். கடந்த கால அரசாங்கங்களை விட இந்த அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் என்பது தமிழ் மக்களை மிக மோசமான முறையிலே ஏமாற்றி தமிழர்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு நச்சு வட்டத்தை தமிழ் மக்கள் மீதே திணிக்கக்கூடிய வகையிலான ஒரு அரசாங்கமாகத்தான், பொறிமுறையாகத்தான் அது மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு ஏளனமாக மாவட்ட அரசாங்க அதிபர் நாங்கள் ஊடகங்களினூடாக பார்த்திருக்கின்றோம். நாங்கள் மேல்மட்டத்துக்கு தகவலை அனுப்பி இருக்கின்றோம். நடக்கிற நேரம் நடக்கும் என்பதை போன்று அவர் கருத்தை சொல்கின்றார். பிறகு எதுக்கு மாவட்ட அரசாங்க அதிபராக அவர் இங்கே இருந்து கொண்டு, அதை விட இன்னொரு பொய் ஒன்றை வடிகட்டிய பொய்யை சொன்னார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இங்கே வந்தபொழுது நாங்கள் வலியுறுத்தி கூறினோம், இந்த வழிவடக்கு காணிகளை விடுவிப்பு. நாங்கள் அறிந்த வகையிலே ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் காணி விடுவிப்பு தொடர்பாக அழுத்தம் கொடுத்ததை விட யாழ் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மிக அமைதியான முறையில் இருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. அவர்கள் அந்த வழிவடக்கு காணிகளை விடுவிப்பது தொடர்பாகவோ ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் எந்த விதமான, இன்று வசாவளான் பகுதியிலே ஒரு இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வசாவளான் பகுதியில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15 பேருடைய அந்த இராணுவ வைத்தியசாலைக்கான பிரதான கட்டிடம் அமைகின்ற நிலம் 2 பேருக்கு சொந்தமான, எங்களுடைய பாரம்பரியமாக அந்த வசாவளானை சேர்ந்த 2 உறுதிதாரருக்கு சொந்தமான நிலத்திலே இராணுவ வைத்தியசாலைக்கான பிரதான கட்டடம் அமைகின்றது. அதை விட அந்த இராணுவ வைத்தியசாலை வளாகம் என்பது 15 உறுதிதாரருக்கு சொந்தமான நிலத்திலே அந்த இராணுவ வைத்தியசாலை வளாகம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது யாரை கேட்டு நீங்க வைத்தியசாலை? ஏற்கனவே எங்களுடைய நிலத்தை அபகரித்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மண்ணிலே குந்தி இருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் அகதிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய மண்ணிலே விவசாயம் செய்து அதை கொண்டு வந்து எங்களுடைய சந்தையில எங்களுக்கு விற்பனை செய்து நீங்கள் எங்களிடமிருந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றீர்கள். இன்று ஒரு வைத்தியசாலை, இராணுவ வைத்தியசாலை அங்கே கட்டுகின்றீர்கள். நாங்கள் நாடோடிகளாக அலைந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் பார்த்து கொண்டு மாவட்ட அரசாங்க அதிபர், ஆளுநர் எல்லாம் இருக்கின்றார்கள். கேட்டால் நாங்கள் அதை செய்கின்றோம், இதை செய்கின்றோம் என்று ஒரு ஏமாற்று பசப்பு வார்த்தைகள். அது அன்றைய தினம் கூட அந்த போராட்டத்தின் போது அவர் அந்த வார்த்தையை கூறுகின்ற போது அது மிக முற்றிலுமான பொய்யான தகவலை வழங்கியது. தாங்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரோடு இந்த விடயங்களை எல்லாம் வலியுறுத்தி கதைத்தோம், செய்யக்கூடிய விடயங்களை செய்வதாக கூறி சென்றார்கள். ஆனால் அப்போது இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் விடயம் கூட பேசப்பட்டது. அந்த அப்போது இராணுவம் பொய்யுரைத்தது பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம். இல்லை, அது இப்பவே ஏற்காத விட்டபடியே தான் இருக்குன்னு சொல்லி, அது இவருக்கு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுக்கும் தெரியும், ஆளுநருக்கும் தெரியும். அங்க முதல் நாள் நாங்கள் போய் திறந்து வச்சுட்டு வந்தோம், அடுத்த நாள் இராணுவம் பாதியை பூட்டிட்டு இவர்களுக்கு தெரியும். ஆனா இவியலுக்கு முதுகெலும்பு இல்லை. அந்த இடத்துல இராணுவத்தை ஒரு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இல்ல இவியல் பொய் சொல்லினோம்னு சொல்றதுக்கு இவர்கிட்ட முதுகெலும்பு இல்லை. ஆனா இந்த மக்கள்கிட்ட வந்து பொய்ய சொல்லினோம், நாங்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரோட எல்லா விஷயங்களையும் கதைச்சு நாங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம், செய்யக்கூடியதை செய்துட்டு போற மாட்டோம். ஆகவே இதுதான் எங்களுக்கு மேலே இருக்கிற அரசு அதிகாரிகள், ஆளுநராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக, இவன் இல்ல இதுதான் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இனிமேல் நீங்கள் இங்க போராடினால் என்ன, யாழ்ப்பாணத்துல போராடினால் என்ன, உங்களை ஏமாத்தி கொழும்புல கூட கொண்டு போராடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதை வச்சு போட்டு அதுக்கான போக்குவரத்து செலவு உள்ளிட்ட சில விஷயங்கள், ஏற்பாடுகள் என்ற பேர்ல சில அரசோட தொடர்பட்டாக்களோ இல்ல ஆக்கள் கூட உங்களுக்கு செய்து போட்டு நான் மயிலட்டியோ இல்ல வழிவடக்கு மீள்குடியேற்ற குழுவுக்கு நான் இந்த நூடாக விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்றால், நீங்கள் இந்த போராட்ட வடிவங்களை மாத்தாமல் கொழும்புல போய் நின்று நீங்க ரோட்ல போய் நின்று வந்தாலும் நீங்கள் ஒரு தெருவில போற ஒரு என்ன சொல்றது, ஒரு நாயை போன்ற நிலையிலே தான் அரசாங்கத்தால நாங்க பார்க்கப்படுவோம் என்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எங்களோட போராட்ட வடிவங்களை மாத்தணும். அந்த போராட்ட வடிவம் என்றது அரசாங்கத்துக்கு, அரச நிர்வாக கட்டமைப்புக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில எங்களை திரும்பி சொல்றா இல்லை, நாங்க ஊடகங்களின் ஊடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் என்ன ஃபுட்பால் உலகக்குன்னு கால்பந்தாட்ட இது நடக்குது, அந்த மச்ச டிவியில பாக்குற மாதிரி அவையில் அங்கே இருந்தோன்னு போன்ல தட்டி பார்த்து கொண்டு இருக்கணும். அப்ப இந்த போன்ல எங்கட போராட்டத்தை தட்டி பார்க்கிறாக்கள் அந்த இடத்துக்கு ஓடி வர வைக்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை நாங்க செய்யணும் என்றால், எங்க பிள்ளை வந்து அவங்கள இளங்கள்லாம் அந்த பிள்ளை இருக்கு. நாங்க அவங்கள ஏசி ரூம்ல இருந்து கொண்டு எங்கட போராட்டத்தை அவைகளுக்கான ஒரு பொழுதுபோக்கா அங்க கடலையை சாப்பிட்டு மிக்சரை சாப்பிட்டு கொண்டு கிரவுண்ட்ல போய் மச்ச பாக்குற மாதிரி எங்கட போராட்டத்தை, எங்கட வழி அவங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்குது. இது மாறணும்டா துண்டை காணும் துணியை காணும் ஒன்று விட்டு வந்து மயிலட்டியில வந்து எங்களை நாங்க நிக்கிற இடத்துல, நாங்க போராடுற இடத்துல வந்து நிக்கணும்டா. அந்த போராட்ட வடிவம் மாறணும், அந்த போராட்டம் முற்றுகை போராட்டமா மாறணும். அதை விட்டுட்டு நாங்கள் இப்படி நின்றமென்றால், நாங்கள் இப்படியே ஒவ்வொன்று 8வது வாரம் என்பது 80வது வாரத்துல கூட நாங்கள் போராடி கொண்டிருப்போம். சில நேரம் நாங்கள்
இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றத எங்களால அறுதிட்டு சொல்ல இயலாது. ஒரு ஒரு விடயத்தை மட்டும் நான் இறுதியா சுருக்கமா சொல்ல முடியும். இன்றைக்கு நான் வசாவுலான் பகுதியைச் சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவரை சந்திச்சு நான் 86ஆம் ஆண்டு பிறந்தவர். பிறக்க மயிலட்டியில் இடம்பெயர்க்க 4 வயசு அவருக்கு. வசாவுலான் என்று சொன்னார். தனக்கு தன்னுடைய அங்க 2 1/2 பரப்பு காணி இருக்குது. இன்னும் விடுவிக்கப்பட இல்லை. அம்மா தன்னுடைய பேருக்கு அந்த காணியை எழுதி தந்துட்டா. ஆனா இந்திய ஆசை என்னன்னு சொன்னா, அம்மா சாகறதுக்கு இடையில அந்த நிலம் விடணும். அம்மாவை அந்த இடத்துல வீடு கட்டி அம்மாவை இருத்தி வச்சு பார்க்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆனா இந்த 36 வருஷம் ஆச்சுது. அது நடக்குமோ தெரியல. இன்றைக்கு நான் சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் அவரோட சந்திச்சு கதைச்ச இடத்துல இறைச்சியா கதைச்ச இடத்துல அவர் அப்படியான ஒரு நிலையை வெளிப்படுத்தினார். பாருங்க அன்றைக்கு அந்த அந்த அவருடைய தாயின் காணி அது தாய்க்கு கொடுத்து தாய் இடம்பெயர்ந்து வந்து இன்னும் அந்த காணியை இவர் 4 வயசுண்டா அவருக்கு நினைவு கூட இல்லைன்னு சொல்றார். அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு அவ 73 வயசான் தாய்க்கு. 73 வயசுல அவ இன்னும் எத்தனை ஆண்டு காலம் உயிரோட இருப்பான்ற ஒரு ஒரு நிலை இருக்குது. ஒரு ஒரு முதுமை ஒரு நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவ்வந்த காலத்திலேயாவது அந்த நிலம் விடுவிக்கப்பட்டு அந்த இடத்துல போய் நாங்கள் எங்கட மண்ணில இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்துல தாயோட இருந்து போட்டு இல்லையென்று சொன்னா எனக்கு அந்த தாய் தந்த சும்மா வெறுமனே ஒரு இதாத்தான் இருக்கும். அம்மாவையும் அங்க கொண்டு இருத்தி போட்டு அதுல நாங்கள் இருந்து அந்த இதை அனுபவிச்சாதான் அது எனக்கு ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் என்று அவர் கூறினாருன்னா இதுதான் இதை போன்றான எத்தனை ஆயிரக்கணக்கான ஆட்கள் இயக்கங்களோடையும் பரதவைப்புகளோடையும் எவ்வளவு கனவுகளோடையும் எவ்வளவு நினைவுகளை சுமந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இராணுவம் வந்து சுகபோகமாக உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு எங்களை இப்படியாக அலைய விட்டு கொண்டிருக்குது. ஆகவே இதுல உண்மையில மக்கள் எல்லாம் இந்த போராட்டங்களை பெரிய அளவில் அந்நியப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த போராட்ட ஏற்பாட்டாளர்களுடைய அந்த ஒருங்கிணைப்புகளும் அந்த மக்கள் மயப்படுத்தக்கூடிய விடயங்களும் இல்லை அந்த போராட்டம் ஒரு தீர்மானகர்மிக்க நிலையை அடையும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள்ட்ட இல்லாததனுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்தை நோக்கி மக்களுடைய வருகை என்பது மிக குறைவாக இருக்கின்றன. என்னுடைய கடந்த கால பல போராட்டங்களை நான் பார்த்தவன் என்ற வகையிலும் அந்த பல போராட்டங்களை நான் ஒழுங்கமைத்தவன் என்ற வகையிலும் அதை என்னால் அணுகட்டல் என்றது மிக முக்கியம். அந்த அந்த விடயங்களை நேரடியாக ஈடுபட்டவன் என்ற அடிப்படையிலே நான் என்னால ஒரு சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால் இதுதான். ஆகவே இந்த முதல்குடியேற்ற குழு அந்த குழுவினர் இந்த விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து எதிர்வரும் நாட்கள்ல இந்த போராட்ட வடிவங்களை அவ்வாறான நிலையை நோக்கி நகர்த்தினாலே ஒழிய இல்லை ஒரு சடங்கு முறை போராட்டமாக இதுவும் 10ஓடு 11ஆக கடந்து செல்லும் என்பதைத்தான் வேதனையோடு இந்த இடத்துல என்னால் கூற முடியும். உங்களுடைய குரலிலே தெரிகின்றது நீங்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கூறியது போல எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று கூறும்பொழுது இப்போ சற்று முன்னதாக நீங்கள் கூறினீர்கள் இந்த போராட்டத்தின் பொழுது பல கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள் என்று. இவர்களுடைய இந்த பிரச்சனை ஒரு பலம் சேர்த்திருக்கின்றது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டமாக நீங்கள் இதை பார்க்கவில்லையா? இது கடந்த கால 17 ஆண்டு கால துயரத்துடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் அவர் வந்ததை நாங்கள் வரவேற்கின்றோம். நிச்சயமாக அதை தலைவணங்கி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த 8 வாரமாக இந்த தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது கூட இதே அரசியல் கட்சிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வருகை தந்து அந்த மக்களோடு இருந்து அந்த போராட்டத்தை வலிச்சேர்த்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இதை கடந்து என்ன செயல் விளைவை ஏற்படுத்த போகின்றோம் என்பதுதானே கேள்வி. இதை விட ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு உரையிலே இவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசுவார்கள். அதோடு முடிந்துவிடும். அதற்கு பின்னர் என்ன? அப்ப இந்த மக்களுடைய இந்த கனவுகள், இந்த ஏக்கங்கள், இந்த நினைவுகள், இந்த அவலமான நிலைமைக்கு என்ன காரணம், என்ன முடிவு, என்ன தீர்வு? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஆகவே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அரசாங்க அதிபரும் ஆளுநரும் என்ன நிலையோ அதே நிலைதான் இவர்களும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நிலையில் நின்று கொண்டு அறிக்கையிடலை செய்யலாம். இவர்கள் அரசியல் தரப்புகள் என்ற வகையில கொஞ்சம் 4 வசனங்களை வீராவேசமாக பேச முடியும். அவர்கள் செய்வதும் இவர்கள் செய்வதும் ஒன்றுதான். அதை விட்டு இவர்கள் வேறு எதை செய்ய முடியும்? இந்த பண்பாடு என்பது மாற்றமடைய வேண்டும். 10ஓடு 11ஆக அல்லாமல் ஏதோ ஒரு விடயத்தை முதன்மையான விடயமாக்கி அந்த விடயத்திலே முன்னேற்றகரமான நிலைமை அடையும் வரை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு அந்த மக்களை முன்னிலைப்படுத்தியதாக அந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போதுதான் அதற்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும். ஏற்கனவே நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பேசுகின்ற போது பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கிறோம். அரசியல் கைதிகளோட குடும்பங்களை ஒருங்கிணைத்து அவர்களை பாதிக்கப்பட்ட தரப்பாக முன்னிறுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கியதாக ஒரு கனதியான போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்வதனூடாக ஐரோப்பிய ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு போதும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதற்கு அவர்கள் GSP+ வரிச்சலுகை வேண்டும் என்றால் அதை நீக்க என்று சொல்லி விடாப்பிடியாக நீக்கக்கூடிய ஒரு தரப்பு. ஆகவே அவர்களை அதை உறுதியாக அந்த நிலையை நோக்கி வழிநடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பையும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை முன்னகர்த்த வேண்டும். ஆனால் நாங்கள் அதை எப்போதாவது ஒரு பொழுதுபோக்காக
ஏதாவது 10ஓடு 11ஆகத்தான் அந்த விடயங்கள். அதே போன்று இந்த வழிவடக்கு விவகாரம் அவர்களுக்கு 10ஓடு 11 போராட்டம் நடக்கின்ற போது வருகின்றார்கள், சென்று விடுவார்கள். அதற்கு பின்னர் அவர்களுக்கு வேறு வேறு விடயங்கள் இருக்கின்றது. இது முதன்மையான பிரச்சனை. இதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இல்லை இது சம்பந்தமாக அங்கே ஒரு கொழும்பிலே ஒரு கவனஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு, இல்லை அங்கு ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை இவர்கள் முன்னெடுக்க முடியுமா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். எத்தனையோ விடயங்கள் இருக்கு. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய செம்மணி வாரம் இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கு. எதுவுமே அந்தந்த நேரத்திலே வந்து அவர்கள் தலையை காட்டி விட்டு சென்று விடக்கூடிய ஒரு நிலைமை தான் இது. அவர்கள் தவறல்ல. அவர்களும் அவர்களை கேள்வி கேட்காத மக்களுடைய தவறாக தான் நான் பார்க்கின்றேன். மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு பலகீனமான நிலையிலே, இப்படியான வெறும் ஒரு வறுமையான சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் வாக்குகளுக்காக எங்களிடம் வருகின்ற போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் நம்புகிறேன். என்றாவது ஒரு நாள் எங்களுடைய வீட்டு வாசலிலே வாக்கு கேட்டு வருகின்ற போது மயிலிட்டி இல்ல வழிவடக்கு மீள்குடியேற்ற போராட்டத்திலே உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன விதமான செயல் விளைவை ஏற்படுத்தினீர்கள்? செம்மணியிலே உங்களுடைய நிலை என்ன? இல்ல காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்திலே உங்களுடைய நிலை என்ன? அரசியல் கைதிகள் விவகாரத்திலே நிலை என்ன? இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேளுங்கள். அதிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். கடந்த எல்லோருமே 15 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த கடந்த 15 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள்? கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள்? அந்த விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த கேட்டு அந்த நெருக்கடி ஏற்படுத்துகின்ற போதுதான் இனிமேல் நாங்கள் எதையுமே செய்யாமல் மக்களிடம் சென்று வாக்குகளை பெற்றுவிட முடியாது என்கின்ற ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்த முடியும். இன்று பாருங்கள், இதிலே இப்ப நேற்று அந்த மயிலட்டி போராட்டத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக யாருமே வரவில்லை. ஏற்கனவே நாங்கள் நீண்ட நாட்களாக கூறினோம், சுமந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சென்றதுக்கு பிற்பாடு அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டங்களிலே தங்களை அவர்கள் தனிமைப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. சுமந்திரன் அவர்களுடைய கண்ணசைவு எங்கே இருக்கின்றதோ, அவர் எங்கே செல்ல அனுமதிக்கின்றார்களோ அந்த இடத்தில் மட்டும்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ரோஸ் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஒரு தவிசாளராக இருந்தாலும் அவர் தன்னிச்சையாக தானாக தமிழ் தேசிய போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர் என்ற வகையிலே அவரை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக பார்க்க முடியாது. அதை கடந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோ இல்லை செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அவர் அந்த இடத்துல வரவில்லை. இல்லை அவர்களுடைய டெலோ சார்பாக இன்று சிவாஜிலிங்கம் அவர்கள் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை காரணமாக கொழும்பில் இருக்கின்ற காரணம் இல்லை என்றால் அவர் அந்த இடத்திலே நிச்சயமாக இருந்திருப்பார். ஆனால் அதை கடந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாக கூட நாங்கள் யாரையுமே காணவில்லை. டெலோ, புலட், இபிஆர்ல இந்த சமத்துவ மக்கள் கட்சி எவருமே வரவில்லை. ஆகவே இது ஒரு சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா எல்லோருமே தங்களுடைய நிலையிலே நின்று கொண்டு இந்த போராட்டங்களை பார்க்கின்றார்கள். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அரசியல் தரப்புகள் மக்களுடைய ஒரு பிரச்சனையை முதன்மைப்படுத்தி ஒரு செயல் விளைவை ஏற்படுத்தக்கூடியதான போராட்டங்களை அறிவித்து அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி முன்னெடுத்து அதற்கு பின்னால் மக்களை அணிதிரட்டக்கூடிய அந்த அரசியல் பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்று வரை எங்களுக்கு கனவாகவே இருக்கின்றது. தவிர்க்க முடியாமல் மக்கள் வீதியில் இறங்கி போராடுகின்ற போது மக்கள் போராட்டத்திலே தாங்களும் வந்து நின்று கொண்டு அதன் மூலமாக தாங்களும் அந்த மக்களோடு நிற்கின்றோம் என்கின்ற காட்டக்கூடிய ஒரு நிலையில் தான் தமிழ் தேசிய அரசியல் இன்றும் பங்குரோத்து நிலையில இருக்கின்றது. அதற்கு கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த வழிவடக்கு காணி விடுவிப்புக்கான போராட்டம் ஒரு வேதனை மிகுந்த சாட்சியாக அது கடந்து சென்றிருக்கின்றது என்பதைத்தான் என்னால் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். இதே நேரத்தில் ராமேந்திரன், நிறைவாக இப்போ நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறுவீர்கள் சமீபத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை தொடர்பாக நீங்கள் குறிப்பிடுவது கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் பரிந்துரையில் படகில் சென்றவர்கள் காணாமல் போன விடயங்கள் தொடர்பாக அந்த விடயம் நடந்த பொழுது உடனடியாக அங்கே வந்ததும், இனி இந்த போராட்டத்துக்கு வந்ததும், இனி மக்களுடைய சந்திப்புகள் நடத்துவதும் தொடர்பாக நீங்கள் என்னோடு உரையாடும் பொழுது கூறியிருக்கிறீர்கள். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு சிறப்பாக இந்த விடயங்களை செய்யும் பொழுது மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இப்போ நீங்கள் கூறினீர்கள் இந்த போராட்டம் தொடர்பாக கூறும் பொழுது மக்கள் அந்நியப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி. எங்களுடைய மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள் என்று இப்போ என்னென்றால், போராட்டம் என்றால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிரமாண்டமான ஒரு போராட்டமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், முன்னர் நடந்த எழுச்சி போராட்டங்கள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தார்கள். அப்போ இப்போ மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்ற இந்த போராட்டங்கள் தொடர்பாக இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் இந்த விடயங்களை? உண்மையில் அரசியல் தரப்பினர் மீதான எதிர்பார்ப்புகள் என்பது மக்கள் மத்தியிலே அற்று போய்விட்டது. அவர்கள் வந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. ஆனால் அரசியல் தரப்பினர் வந்தால் அவர்களாக என்னால் அவர்கள் எல்லோருமே இந்த விடயங்களை சரியான முறையிலே கையெடுக்காதனோட விளைவாகத்தான் மக்கள் வீதியில் இறங்கி போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்திலே மக்கள் இல்லை. அதாவது மிக ஒரு இறுக்கமான நிலையிலே நின்று கொண்டு அவர்களை இதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே இல்லை அவர்களை ஒரு
தர்ம சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய நிலைக்கு மக்கள் இன்னும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு மக்கள் வரவில்லை. ஆனால் மிக விரைவாக மக்கள் பெரும்பாலும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு ஒரு ஏமாற்ற நிலையிலே ஒரு உச்சநிலையை அடைகின்ற போது நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் ஆனால் எங்களுடைய மக்களுடைய பண்பியல்புகள் என்பது கடந்த தேர்தலில் எப்படி இவர்களுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியதை போன்று அப்படியான ஒரு ஏதாவது ஒரு வினோதமான வில்லங்கமான முடிவுகளை எடுப்பார்களே தவிர இவர்களை இந்த தமிழ்நாடு இந்திய அரசியல் கலாச்சாரத்தை போன்று அவர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு சாணியை கரைத்து ஊத்துவதோ இல்லை ஏதாவது செருப்பறிந்து அவர்களுக்கு எதிர்ப்பை காட்டுவதோ இல்லை நேரடியாக அவர்களை கேள்வி கணைகளை தொடுத்து அவர்களுக்கு எதிர்ப்பை காட்டுவதோ அவ்வாறான ஒரு பண்பு இன்னும் தமிழர் தாயகத்தில் உருவாகவில்லை. என்னை பொறுத்தவரை அப்படியான ஒரு எதிர்ப்பு உருவாக வேண்டும் என்றால் அப்படியான ஒரு மக்கள் எதிர்ப்பு ஏற்படுகின்ற போதுதான் இவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள். அடிக்கடி நான் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த கட்சிகள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் இந்த புரோய்லர் கோழியை போன்றுதான் எங்களுடைய மக்களை கருதுகின்றார்கள். நாட்டுக்கோழி என்று சொன்னால் ஊர்கோழி என்று சொன்னால் நிச்சயமாக வளர்க்கின்ற ஒரு ஊர்கோழியை நீங்கள் இறைச்சியாக்க போகிறீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் கூட்டுக்கை பிடித்து அடைக்கின்ற போதே நாளைய தினம் திறந்து விட மாட்டார். அதை பிடித்து கட்டி வைத்துக் கொண்டு என்னைய விட்டு தான் திறந்து விடுவார்கள். அதை பிடிக்க முடியாது. அது மேய்ச்சலுக்கு போச்சுன்னு சொன்னா அது எப்ப திரும்பி வருதோ அப்பதான் பிடிக்க முடியும். ஆனால் பிராய்லர் கோழி அப்படி அல்ல. அது எப்போதுமே திறந்து விட்டால் கூட கூட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அது அப்படியே முடங்கி போய் கிடக்கின்ற ஒரு கோழி. அதை எப்போ வேணுமென்றாலும் பிடித்து அறுத்து போட்டு சமைச்சு சாப்பிடலாம் என்கின்ற நிலைதான் அந்த பிராய்லர் கோழிக்கும் ஊர்கோழிக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி பிராய்லர் கோழியாக எங்களுடைய மக்களை இவர்கள் கருதி விட்டார்கள். இவர்கள் எங்கேயுமே போக மாட்டார்கள். சுத்தி சுத்தி எங்கட காலைக்கே நிற்பார்கள். ஏதாவது தேர்தல் வாரணத்துல இதை ஏமாத்தி போராட்டம் தலைவர் மாவீரர்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு கதைகளை கதைச்சு ஏமாத்தி போட்டு எங்கள்கிட்ட பார்க்க வேண்டிட்டு போகலாம் என்கின்ற நிலையில தான் இந்த பெரும்பாலான கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் மக்களை அப்படியாக இடை போட்டு வைத்திருக்கின்றனர். ஆகவே மக்கள் அந்த நிலைகளிலிருந்து மாற வேண்டும். ஆனா மக்களிடையே ஒரு அவ்வாறான ஒரு புரட்சிகரமான நிலை இல்லை. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் தரப்போ இல்லை அவ்வாறான ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலேயே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு எதிர்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிவில் அமைப்புகளோ இல்லை அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கலந்துரையாடல்களோ அப்படி எதுவுமே இல்லாத ஒரு வறுமை இருக்கின்றது. ஆகவே மக்களிடையே அந்த நிலையை எதிர்பார்க்க முடியாது. நீங்க குறிப்பிட்டதை போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அண்மையிலே அவருடைய செயல்பாடுகள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த அந்த நிலை மாற்றங்கள் என்பது செயல் விளைவுகளை நோக்கி நகர்த்த வேண்டுமாக நகர்த்தினால்தான் அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வெறுமனே வந்து செல்கின்ற ஒரு சம்பவங்களாக சந்திப்புகளாகத்தான் அது கடந்து செல்லுமே தவிர அந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஒரு வலுப்படுத்தக்கூடிய வகையிலே அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து வடக்கில் நடந்த போராட்டம் 36 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்ற நிலையில் நடந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.